டெல்லியில ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்கிறது. இப்ப இதை குறித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கருத்து என்ன? இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானது. யார் செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள், மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக 30-35 ஆண்டு காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சிந்தனையில் யாராவது இருந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை என்பது நமக்கு இருக்கிறது. உமர் காலித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞன் 5 வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யப்படுகிறான். டெல்லியில் நடந்த கலவரத்தை திட்டமிட்டார் என்று சொல்லி கைது செய்யப்படுகிறான். திட்டமிட்டதற்கான ஆதாரம் என்ன என்றால், இவர் ஒரு வாட்ஸ்அப் குழுமில் உறுப்பினராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. வாட்ஸ்அப் குழுமத்தில் உறுப்பினராக இருந்தால் தான் கலவரத்தை திட்டமிட்டதாக கருதப்படுமா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. 5 வருஷமாக ஒரு மனுஷன் இன்னும் ஜெயிலுக்குள்ள கிடக்கிறான். பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அரஸ்ட் பண்ணக்கூடியவனுக்கு பெயில் மேண்டேட்டரி, பெயில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஜெயில் எக்ஸெப்ஷன் இருப்பதிலேயே அரிதிலும் அரிதான வழக்குகள்ல மட்டும்தான் நீங்க ஜெயில வைக்க முடியும். பெரும்பான்மையானவர்களுக்கு நீங்க பெயில் கொடுத்தே ஆக வேண்டும். கொலைகாரன் எல்லாம் 3 மாசத்துல, 15 நாள்ல, 1 மாசத்துல பெயில்ல வெளியே வந்துடலாம். ஆனால் எந்த கொலையும் செய்யாமல், எந்த குற்றமும் செய்யாமல், குற்றம் சாட்டுவதற்கான அடிப்படை முகாந்திரங்களும் இல்லாமல் இன்னைக்கு உமர் காலித் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிறார். 5 வருஷமா இருக்கிறார். அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். 5 வருடங்களில் ஒரு மனிதன் ஒரு PhD படித்து முடித்திருக்க முடியும். 5 வருடங்களில் ஒரு குழந்தை 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்துச்சுன்னா அந்த குழந்தை மிடில் ஸ்கூலுக்கு போயிடும். 5 வருடங்களில் பல ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கும். 5 வருடங்களில் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே தலைகீழாக புரளும். ஆனால் 5 வருடங்களில் பெயில் கிடைப்பதற்கு நான் இத்தனை சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். இன்னும் பெயில் கிடைக்கல. உமர் காலிதுக்கு இருக்கக்கூடிய நிலை, உமர் காலிதை போன்று இன்னும் பல பேர் ஜெயிலுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த குற்றமும் செய்யவில்லை. அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டிக் கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தேசம் சென்று கொண்டிருக்கும் பாதை நம்முடைய கடமை என்கின்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாடு கடந்த 12 வருடங்களாக எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பல வகைகளில், பல வடிவங்களில் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிக்கல், ஒவ்வொரு மாதமும் இந்த சூழல்கள் மோசமடைந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. அது பலருக்கு தெரிந்தும் இருக்கிறது, ஒரு சிலர் தெரியாத நிலையிலும் இருக்கிறோம். இன்றைக்கு சூழல் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து நாம் செய்ய வேண்டிய கடமைகள் செய்து விட்டோமா, இன்னும் எவ்வளவு உள்ளது என்பதை நாம் எடை போட்டு பார்ப்பதற்காக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய அரசாங்கம் ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்தது. அதற்காக போராட்டங்களை எல்லாம் நீங்கள் நடத்தியும் இருக்கிறீர்கள். CAA என்கின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது, முத்தலாக்குக்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஆர்டிகல் 370 எதிர்த்து சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இப்படி பல சட்டங்கள் பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டு இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடந்தது. இப்போ சூழல் எப்படி இருக்கு அப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால், யாரோ ஒரு சிலர் சில பிரச்சனைகளை செய்துவிட்டு சட்டங்களை இயற்றிவிட்டு செல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு சூழல் இல்லை. சூழல் இன்னும் மோசமாகிறது. கிளாரியன் இந்தியா என்கின்ற ஒரு பத்திரிகையில் சில நாட்களுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, கொல்கட்டாவில் பஸ்ஸுகள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த பஸ்ஸுகளில் இஸ்லாமியர்களும் பயணம் செய்கிறார்கள். அதில் ஒரு இஸ்லாமிய பெண் தனியாக
ஒரு சீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. நிறைய மற்ற மதத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த தனியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் மெகாஃபோன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மெகாஃபோன் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அதில் ஒரு பாட்டு போடப்படுது. அந்த பாட்டு என்ன பாட்டு என்பதை விட அது அந்த இஸ்லாமிய பெண்ணை கிண்டல் செய்வது மாதிரியான ஒரு நடைமுறையா இருக்குது. அந்த பெண் ஹிஜாப் அணிந்திருக்கிறா. இந்த ஆடக்கூடிய நபர் இந்த பாட்டை போட்டு அவர் டான்ஸ் ஆடுறார். இந்த டான்ஸ் ஆடக்கூடிய நபர் என்ன செய்யறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த தலையை மூடிக்கொள்ளக்கூடிய அந்த ஹூடி மாதிரியான ஒரு ஆடையை போட்டுப்பாங்கல்ல, அந்த ஆடையை போட்டுக்கொண்டு அவர் அப்படியே குனிந்து கொண்டு முழுசா ஆடையை மூடிக்கொண்டு கிண்டலும் கேலியுமாக அந்த பெண்ணின் முன்னாடி ஆடுறார். ஒட்டுமொத்த பஸ்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஹிந்து பெண்மணியும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் வீடியோவில் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. கேமரா அப்படியே திரும்புது. அந்த பக்கம் இதை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய பலர் சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த பையனுடைய ஆட்டம் அடுத்த நிலை அடைகிறது. கொச்சையான உடல் மொழியோடு அந்த பெண் முகம் சுளிக்கக்கூடிய அளவில் டான்ஸ் ஆடுறார். டான்ஸ் ஆடியதற்கு பிறகு ஒரு பஸ் ஸ்டேஷன்ல அது நெருங்குது. அவர்கள் அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து இறங்கி போறான். சிரிச்சுக்கிட்டே இறங்கி போறான். இது சோசியல் மீடியாக்களில் போடப்படுகிறது. சோசியல் மீடியாக்களில் பெரிய அளவில் அது வரவேற்பை பெறுகிறது. இந்தியா முழுவதும் அது கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இதை அந்த பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஆண், ஒரு மெட்ரோ ட்ரெயின், ஒரு இஸ்லாமியர் தொப்பியெல்லாம் அணிந்து கொண்டு அந்த வட இந்திய இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் ஏதோ வியாபாரம் செய்கிறார் போல தெரியுது. கையில் ஒரு துணிப்பையை வைத்துக்கொண்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் பக்கத்தில் ஒரு 18-19 வயசு உள்ள ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் வந்து உட்கார்றான். அந்த இளைஞன் அங்கே உட்கார்ந்த உடனே அவனை ஒருத்தன் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறான். உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞன் என்ன பண்றான்னா, ஒரு அருவருக்கக்கூடிய ஒன்றின் பக்கத்தில் உட்கார்ந்தால் எப்படி உடலை வந்து இப்படி சுருக்கிப்பாங்க, அந்த மாதிரி உடம்பை சுருக்கிறான். ஒரு பயப்படக்கூடிய ஒன்றின் பக்கம் இருந்தால் முகத்தை எவ்வாறு கைகளில் வச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி முகத்தை பயமுறுத்திக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஒதுங்குற மாதிரி ஒதுங்கி போகிறான், சிரிக்கிறான். அது ரெக்கார்ட் செய்யப்படுகிறது, அது பரப்பப்படுகிறது. இப்போ இங்க என்ன சூழல் இங்க இருக்குது என்று சொல்லப்பட்டால், ஒரு இஸ்லாமிய ஆணாக ஒரு இஸ்லாமிய பெண்ணாக ஒரு பஸ்ஸில் ஒரு பேருந்தில் பயணம் செய்வதே சிரமம் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி வட இந்தியா சென்று கொண்டு இருக்கிறது. நம்ம கூடுதலாக எல்லாம் சொல்லல, இப்படித்தான் அந்த மாநிலங்கள் அந்த நாடு சென்று கொண்டு இருக்கிறது. எந்த அளவிற்கு இன்னைக்கு சூழல்கள் போய்கொண்டு இருக்கிறது என்றால், ஒரு வழக்கு சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் விசாரணைக்கு வருகிறது. அது என்ன வழக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2014 நடந்த ஒரு கொலை, 2015 நடந்த ஒரு கொலை. 2015 நடந்த அந்த கொலை எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு பெயர், முகமது அஹ்லாக். முகமது அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. பொதுவாக இந்த வழக்குகளை பொறுத்தவரையில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சிவில் வழக்கு நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்களும் நானும் ஒரு வீடு சேர்ந்து வாங்குறோம், அதுல சில டிஸ்பியூட் வருது. நீங்க ஒரு வழக்கு போடுவீங்க, அந்த வழக்குல நான் வாதி, இன்னொருத்தர் பிரதிவாதி, அந்த ஃபைட் நடக்கும், சிவில் வழக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து காம்ப்ரமைஸா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன். சரி, ஓகே, காம்ப்ரமைஸா போகலாம், உனக்கு பாதி எனக்கு பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எழுதி விட்டு அந்த அது முடிந்துவிடும். இது வந்து சிவில் வழக்குகளில் உள்ள ஒரு விஷயம். பொதுவாக இந்த கிரிமினல் வழக்குகள் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டா, இந்த கிரிமினல் வழக்குகள், ஒரு கொலை நடக்குது, ஒரு கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா யார் வழக்கு தொடுப்பது? போலீஸ் அந்த வழக்கை எடுத்து நடத்தும். போலீஸ் வழக்கை எடுத்து நடத்தும் என்பதை விட அரசாங்கம் வழக்கை எடுத்து நடத்தும். அரசாங்கம் தான் வாதியாக இருப்பார். அதற்கு எதிர்த்தரப்பு இன்னொரு ஒருவர் நிற்பாங்க, குற்றம் செய்தவர் நிற்பாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த அரசாங்கம் எதுவரை வாதம் செய்யும் என்றால், குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலம் வரை அது வாதம் செய்யும். தண்டனை அனுபவிக்கக்கூடிய இறுதி நிமிடம் வரை வாதம் செய்ய வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, அரசாங்கங்கள் மாறினாலும் சரி, இதுதான் நடக்க வேண்டும் என்கின்ற நிலை. இப்போ முகமது அஹ்லாக் என்கின்ற இவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பது
2015 ஆரம்பிச்ச வழக்கு எல்லோருக்கும் தெரியும். அவரு அந்த வீட்டுல மாட்டுக்கறி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் அறிவிக்கப்படுகிறது. கோயில்ல அறிவிக்கப்பட்ட உடனே நிறைய பேர் அவங்க வீட்டுக்குள்ள வந்து முகமது அகலாக்கையும் அவருடைய பையனையும் வெளியே கொண்டு வந்து கைகளில் இருக்கக்கூடிய குச்சி, இரும்பு ராடு, செங்கல் எல்லாத்தையும் வைத்து அடித்து அவர்கள் மூர்ச்சையாகி ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் வலியக்கூடிய வரையும் அடித்து அவர்களை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். இதில் முகமது அகலாக் இறந்து விடுகிறார். அவருடைய பையன் மிகப்பெரிய அளவிற்கு இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டல்ல வைத்து ஐசியூல வைத்து இன்னைக்கு குற்றுயிரும் கொலையுருமாக நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த சம்பவத்தில் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றம் என்னன்னு சொல்லி கேட்டா, அவருடைய வீட்டுல மாட்டுக்கறி இருந்ததுன்னு சொல்லி வைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல மாட்டுக்கறி இல்லை, ஆட்டுக்கறி தான் இருந்தது என்று லேப் ரிப்போர்ட் வந்தது. இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல பேர் கைது செய்யப்பட்டு அப்புறம் விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா வழக்கு நடந்து கொண்டே இருந்தது. இப்ப சமீபத்தில் இந்த வழக்கு விசாரணைக்காக வரக்கூடிய நேரத்தில் ஆளும் அரசாங்கம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபர்களை விடுதலை செய்துவிட வேண்டும். சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபர்களை விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்ய வேண்டும்னா விடுதலை செய்ய வேண்டும் வெளிப்படையா சொல்லல. இந்த வழக்கை நாங்கள் நடத்த விரும்பவில்லை, இந்த வழக்கை நாங்கள் டிராப் செய்கிறோம் என்று சொல்கிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜி கேட்கிறாரு, சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்த ஐபிசி 302 நினைக்கிறேன், 302 ஆமா அந்த பிரிவை சொல்லி, அந்த கொலை வழக்கு பிரிவை சொல்லி, இந்த பிரிவின் கீழ் வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கை வாதிகளே கைகளில் இருந்து, அதாவது அந்த அரசாங்கமே கைகளில் இருந்து விட்டுவிட்ட வரலாறு இதற்கு முன்னர் இருக்கிறதா என்று கேட்கிறார். இதற்கு முன்னர் இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணம் இருக்குதா? இதற்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் ஒரு கொலை வழக்கை கைகளில் நாங்கள் நடத்த விரும்பவில்லை என்று டிராப் செய்த நடைமுறை இருக்குதா என்று கேட்கிறார். நடைமுறை இல்லை. அப்ப எதற்காக நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பகுதியில் நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை செய்கிறோம். கொலை செய்யப்பட்டவரும் கொலைகாரரும் ஒரே ஊரில் இருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இதை டிராப் பண்றோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப அரசாங்கம் என்று எதுக்கு இருக்குது? கொலை செய்தவர்கள் வழக்கு நடத்தப்படாமல் விடுதலை ஆகிவிட்டால் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு கிடைத்த நீதி என்ன? தாக்கூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பலம் பொருந்திய சமுதாயம், அந்த சமுதாயத்தை சார்ந்த முதலமைச்சர் தான் இன்னைக்கு அங்க ஆட்சியில் இருக்கிறார், யோகி ஆதித்யநாத். அப்ப அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய வகையில் இஸ்லாமியர்களில் ஒருவர் செத்தாலும் பரவாயில்லை, அந்த வழக்கை டிராப் பண்றோம் என்கின்ற ஒரு நடைமுறை முன்னுக்கு வருகிறது என்றால், இது இவர்கள் செய்யக்கூடிய முதல் மிக முக்கியமான மோசமான முன்னுதாரணம். இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணம் வைக்கப்படுமையானால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கொலை செய்தவர்கள் தப்புவதற்கான வாய்ப்பை இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் கொண்டு வருகிறது. ஏன் இதை குறித்து நாம் பேச வேண்டி இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் செய்த பல விஷயங்கள் இந்தியா முழுவதும் ட்ரெண்டான விஷயங்கள் தான். இவர் செஞ்சது எல்லாமே முதலாக இந்தியாவில் புல்டோசர் கலாச்சாரத்தை கொண்டு வந்து குற்றவாளிகளினுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய வேலையை முதல்ல இவர் தான் செஞ்சார். அதனாலதான் இவருக்கு பேர் என்னன்னா புல்டோசர் பாபா என்று சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதிகமாக என்கவுண்டர்களை நடத்தி ஏராளமான இஸ்லாமியர்களை கொண்டு குவித்தவராக இவர் தான் இருந்தார். அதே மாதிரி வெளிப்படையாக தேர்தல் கூட்டங்களில் இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லி ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு, இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வாப்பாவை அப்பான்னு சொல்றாங்க உருது மொழியில, அந்த அப்பா என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கிண்டலும் கேலியும் செய்யக்கூடியவராக இவர் தான் இருந்தார். அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை அதிகமாக அழுத்தம் திருத்தமாக ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு சொல்லக்கூடியவராக இவர் தான் இருந்தார். இவருக்கு பிறகுதான் மோடி கூட பேச ஆரம்பித்தார், உண்மையில் சொல்வதாக இருந்தார். அப்ப இவர் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இப்படிப்பட்ட நடைமுறைகளை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை. உமர் காலித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞன் 5 வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யப்படுகிறான். என்ன சொல்ல கைது செய்யப்படுகிறான் சொல்லி கேட்டீங்கன்னா, டெல்லியில் நடந்த கலவரத்தை திட்டமிட்டார் என்று சொல்லி கைது செய்யப்படுகிறான். திட்டமிட்டதற்கான ஆதாரம் என்ன என்றால், இவர் ஒரு வாட்ஸ்அப் குழுமில் உறுப்பினராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. வாட்ஸ்அப் குழுமத்தில் உறுப்பினராக இருந்தால்தான் கலவரத்தை திட்டமிட்டதாக கருதப்படுமா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. 5 வருஷமாக ஒரு மனுஷன் இன்னும் ஜெயிலுக்குள்ள கிடக்கிறான்.
பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒருவனை நீங்கள் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணக்கூடியவனுக்கு பெயில் மேண்டேட்டரி, பெயில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஜெயில் எக்ஸெப்ஷன் இருப்பதிலேயே அரிதிலும் அரிதான வழக்குகள்ல மட்டும்தான் நீங்க ஜெயில வைக்க முடியும். பெரும்பான்மையானவர்களுக்கு நீங்க பெயில் கொடுத்தே ஆக வேண்டும். கொலைகாரன் எல்லாம் 3 மாசத்துல, 15 நாள்ல, 1 மாசத்துல பெயில்ல வெளியே வந்துடுறான். ஆனால் எந்த கொலையும் செய்யாமல், எந்த குற்றமும் செய்யாமல், குற்றம் சாட்டுவதற்கான அடிப்படை முகாந்திரங்களும் இல்லாமல் இன்னைக்கு உமர் காலித் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறார். 5 வருஷமா இருக்கிறார். அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தை என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 5 வருடங்களில் ஒரு மனிதன் ஒரு PhD படித்து முடித்திருக்க முடியும். 5 வருடங்களில் ஒரு குழந்தை 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்துச்சுன்னா அந்த குழந்தை மிடில் ஸ்கூலுக்கு போயிடும். 5 வருடங்களில் பல ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கும். 5 வருடங்களில் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே தலைகீழாக புரளும். ஆனால் 5 வருடங்களில் பெயில் கிடைப்பதற்கு நான் இத்தனை சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். இன்னும் பெயில் கிடைக்கல. 14 நாள் அவருடைய தங்கச்சியினுடைய திருமணத்திற்காக நேற்று சமீபத்தில் பெயில் கொடுக்கிறார். உமர் காலிதுக்கு இருக்கக்கூடிய நிலை, உமர் காலிதை போன்று இன்னும் பல பேர் ஜெயிலுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த குற்றமும் செய்யவில்லை, குற்றம் செய்ததாக நிரூபிக்கவில்லை. நிரூபித்து ஜெயில இருந்தா யாரும் கேட்க போவதில்லை. அடிப்படை முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி பல பேர் ஜெயிலுக்குள்ள இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒருவனை அரெஸ்ட் பண்ணாங்க, லவ் ஜிஹாத் என்கின்ற பெயரை சொல்லி. இதே உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒருவனை அரெஸ்ட் பண்ணி, முகமது சஹீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சு 5 வருஷம் அவனை ஜெயிலுக்குள்ள வைத்திருந்து அவனை ரிலீஸ் பண்றான். 17 வயசுல அரெஸ்ட் பண்ணவன 22 வயசுல ரிலீஸ் பண்றான். கோர்ட் ரிலீஸ் பண்ணுகிறது. ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் கோர்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவன் இந்த குற்றத்தை செய்ததற்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை. ஒரு பெண்ணை வேண்டுமென்றே காதலித்து கல்யாணம் செய்து கைவிடுவதை இவர்கள் லவ் ஜிஹாத் என்று சொல்றாங்க. அதை எந்த அயோக்கியன் செய்கிறான் என்று தெரியவில்லை. ஆனால் செய்ததாக இவர்கள் புதுசாக ஒரு வரலாற்றை எழுதி கரப்ட் செய்து அவங்க கொண்டு வரான். இந்த பையன் அதை செய்தான் என்று எந்த அடிப்படை முகாந்திரம், இந்த மீது வழக்கு தொடுப்பதற்கான அடிப்படை முகாந்திரம் கூட இல்லை. இந்த இடத்துக்கு நான் வரேன். ஒரு பொருள் காணும் என்றால் அமீன் இந்த பொருளை எடுத்துட்டு போயிருக்கலாம், திருடி இருக்கலாம் சொல்லி நம்மள குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. இந்த நான் இடத்துக்கு நான் வரவே இல்லை. நான் எங்கேயோ 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறேன். ஆனா பொருள் காணாம போச்சு, அமீன் தான் திருடிட்டு போனார்னு சொல்லி உங்களால் வழக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அடிப்படை முகாந்திரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வழக்கை கொடுத்தால் உடனடியாக நம்மளை வெளியில கொண்டு வந்து விட முடியும். ஆனால் இப்படிப்பட்ட அடிப்படை முகாந்திரம் கூட இல்லாமல் 5 வருஷமா ஒரு பையன் ஜெயிலுக்குள்ள கடந்திருக்கிறான். 22 வயசுல அவனை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அவன் பட்ட அவமானம் என்ன, அவனுடைய தாய் தந்தை ஏற்பட்ட அவமானம் என்ன, அவர்கள் வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கும், மரியாதையோடு நடந்திருக்க முடியுமா? இந்த சங்க பரிவாரங்கள் அவர்களை சும்மா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடிகள், சட்டத்தின் அடிப்படையில் நெருக்கடி, மக்களை வைத்து நெருக்கடி, இஸ்லாமியர்கள் நடமாட முடியாத ஒரு சூழல் என்பது வடநாட்டில் இன்னைக்கு உண்மையில் இருக்கிறது. வெளிப்படையாக பேச முடியாத ஒரு நிலை என்பது உண்மையில் இங்கே இருக்கிறது. என்ன செய்தாலும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலை என்பது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 3 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள். அதற்கென்று இவர்கள் ஒரு ஆப்பை பயன்படுத்துகிறார்கள். அந்த ஆப் சில மேப்பிங் பண்ணுது. அந்த மேப்பிங் செய்வதன் மூலமாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளை நீக்குவதற்குண்டான வேலைகள் நடக்கிறது என்று சொல்றாங்க அகிலேஷ் யாதவ். இது அங்க மட்டும் நடக்கல, இங்க நடக்குது. 88 லட்சம் வாக்குகள் மாற்றப்படுவதாக இங்கே சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதெல்லாம் வடநாட்டிலங்க, இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சுமூகமாக இருக்கிறது, சூழல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாம் நினைப்போமே. ஆனால் அப்படி இல்லை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இதுவரையில் இந்த தமிழக வரலாறு சந்திக்காத அளவுக்கான விஷயங்கள் நடக்குதுல. தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குறார், அது ஓகே. அது ஏதோ ஒரு சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கிறார் என்பது ஓகே. ஆனால் அதற்கு பாதுகாப்புக்கு CISF என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸை அனுப்பியது இதற்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அந்த CISF என்று சொல்லக்கூடியவங்க எங்க இருக்கக்கூடியவங்கன்னா, கோர்ட்டை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை போய் போலீஸுக்கு எதிராக போய் நிக்க சொல்றாங்க. போலீஸ் நீ ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியலையா, நான் போலீஸை அனுப்புகிறேன். ஒரு நீதிபதி சொல்றார். சொல்லவே முடியாதுங்க. சட்டத்தின் அடிப்படையில் சொல்லவே முடியாது. வடநாட்டு மீடியாக்கள் இப்ப எதை பேசணும், எந்த அடிப்படையில் நீ CISF அனுப்ப சொன்ன? நேரடியாக ஆளும் அரசாங்கத்தை மோதக்கூடிய வேலையை இந்த நீதிபதி செய்திருக்கிறாரே, எவ்வாறு செய்தார் என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். இங்க 3 அமைப்புகள் இருக்கு: ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ்,
பியூரோக்ரசி என்று 3 இருக்குது. நீதித்துறை, நிர்வாகம், ஆட்சி, இந்த 3மே தனித்தனியாக இயங்கணும். நீதித்துறை நேரடியாக தன்னுடைய மூக்கை அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த இதுல நுழைக்க முடியாது. இப்ப இந்த லா அண்ட் ஆர்டர் தீர்மானிக்கக்கூடிய வழக்கு யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கு, நீதிபதிக்கு கிடையாது. ஆனால் அவர் அந்த ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இப்ப இதை குறித்து பேச வேண்டிய வட இந்திய மீடியாக்கள் பேசவில்லை. இதற்கு எதிராக, இவர்களுக்கு எதிராக வட இந்தியா மீடியாக்கள் முழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பொய்கள், கற்பனைகள் இங்கே சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கு. அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர் யார் தெரியுமா? அவர் எப்படி வந்தார் தெரியுமா? இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் தெரியுமா? இவர் மாலிகாபூருடைய படையெடுப்பிலே இவருடைய பங்களிப்பு இருக்கிறது தெரியுமா? இவர் இந்துக்களை கொன்றார் தெரியுமா? என்று பல விஷயங்கள் பேசப்படுகிறது. இப்ப இதுல நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவர்கள் இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்கல்ல, வட இந்தியாவில் உள்ள பிரச்சனைகள் இருக்கு, தெற்கே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா? தீர்வை சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா? இந்த பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா என்றால் கேள்விக்குறியாக இருக்குது. இப்ப இவங்க பொய்யான வரலாறை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பொய் என்பதை சொல்வதற்கு இருக்கு ஆதாரங்கள் இருக்கு. எடுத்து பேச போவது யார்? இந்த ஆதாரங்களை தொகுத்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர் யார்? இதை குறித்து வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்த இஸ்லாமிய அறிஞர்கள் எத்தனை பேர்? பாட புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறான். ஓபன் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய தமிழக யூனிவர்சிட்டியில இஸ்லாமியர்கள் எதிர்ப்பை வைத்துக் கொண்டு ஏராளமான கட்டுரைகள், ஏராளமான வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. அதை மாற்றி எழுதுவதற்கான ஆட்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இந்த விஷயத்தை யார் எடுத்து பேசிட்டு இருக்கா? நீங்க சங்க பரிவாரங்கள் சொல்வது கூட நீங்க பாருங்க. இந்த விஷயத்தை அரசுதான் பேசுகிறது, இஸ்லாமியர்கள் பேசவில்லை. இஸ்லாமியர்கள் பேசுறோம், அரசியல் ரீதியாக எதிர்ப்பை தெரிவிக்கிறோம், கண்டன அறிக்கைகளை வெளியிடுகிறோம். இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்கள் இறங்கினால் இதுல இவர்கள் அரசியல் குளிர் காய்ந்து விடுவார்கள் என்பதற்காக அமைதியான ஒரு நிலையை கொண்டுட்டு போறோம். ஆனால் இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், வரலாற்று ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், பேராசிரியர்கள், அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் இன்னைக்கு களத்துல வந்து பேசியிருக்கணுமா இல்லையா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொற்பமாக 4 பேர் இருக்கிறாங்க. அப்ப நாம புரிந்து கொள்ளணும், நாம ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருக்கிறோம். இதை விட மோசமான சூழலுக்கு கொண்டுட்டு போவதற்கு ஒரு கூட்டம் வேலை பார்க்குது, 100 வருஷமா வேலை பார்க்குது, வேலை பார்த்து கொண்டே இருக்குது. அவர்கள் பிரிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு தான் செயல்படுறான். புதுசாக பல ஆட்களை கொண்டு வந்தவர்கள் செய்கிறார்கள். நாம் என்ன இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதிகபட்சம் வேடிக்கை பார்க்கிறோம், குறைந்தபட்சம் கவலைப்படுகிறோம். களத்தில் என்ன பணி செய்கிறோம் என்கின்ற கேள்வியை நாம் பார்த்தால் மிக குறைவாக செய்கிறோம், மிக குறைவாகத்தான் செய்கிறோம். பணி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அப்ப நாம செய்வதற்கான தேவைகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த 2 நாட்களாக இந்த ஜமாத்து செய்ய வேண்டிய பணிகள், மார்க்க ரீதியாக செய்ய வேண்டிய பணிகள், மறுமையில் பெற வேண்டிய வெற்றியை குறித்து பேசக்கூடிய அதே நேரத்தில் மறுமை வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய சமூக பணிகளை குறித்தும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயமா இருக்கு. இன்னைக்கு செய்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு இருக்குது. ஆனால் அதில் மிக குறைந்த அளவிற்கே திட்டமிட்டு உழைக்கக்கூடியவர்களாக நம்மில் பலர் இருக்கிறோம். அப்ப 2மே தேவை. சமூகம் சார்ந்த விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது, மார்க்கம் சார்ந்த விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. 2யும் இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி நாம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை என்பது இன்னைக்கு இருக்கிறது. அப்ப 2க்குமே தயாராக ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. இப்ப வடநாட்டில் இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடைமுறைப்படுத்தப்பட முடியல? அங்க ஒரு அமைப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு மக்களை ஒன்றிணைத்து, கிளை வரையில் மக்களை, ஆயிரக்கணக்கான நபர்களை ஒருங்கிணைத்து சத்தியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் வீரியமாக செய்ய வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது. இன்னைக்கு சூழல் அதை விட ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அமைப்பை வலுப்படுத்தி இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. தவறான பாதையை ஒரு சிலர் தேர்ந்தெடுத்துறான், அவனை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது. அதை நாம தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. சத்தியத்தை, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நாம் செய்ய முடியும், மற்றவர்களால் செய்ய முடியாது. நாம வெறும் சமூக அமைப்பு இல்லை, மார்க்கத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உதாரணத்திற்கு வேறு அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் ஓட்டுக்காக வேலை செய்வோம், நம்ம ஓட்டுக்காக வேலை செய்வதில்லை, கொள்கையை சொல்வதற்காக இருக்கிறோம். உதாரணத்திற்கு இங்க ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்வு, எங்க டெல்லியில ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்கிறது. இப்ப இதை குறித்து நம்முடைய கருத்து என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கருத்து என்ன? இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானது. இதை யார் செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள், மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக 30-35 ஆண்டு காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சிந்தனையில் யாராவது இருந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை என்பது நமக்கு இருக்கிறது.
ஒரே ஒருவர் கூட இந்த சிந்தனையோடு உருவாகிவிடக் கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு இந்த அமைப்பு என்பது கூடுதல் வலுவோடும் கூடுதல் வலிமையோடும் ஒருங்கிணைப்போடும் ஆயிரக்கணக்கான கிளைகளோடு பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகளோடு களத்தில் செயல்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. புரிந்து கொள்ளணும். ஒரு அமைப்பாக, ஒரு கிளையாக, ஒரு மாவட்டமாக, ஒரு மாநிலமாக பல நிர்வாகிகளோடு கட்டமைப்போடு இன்னைக்கு செயல்பட வேண்டியதனுடைய அவசியம் எதற்காக வருகிறது என்றால் சூழல்கள் அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கூடுதல் வலிமையோடு நாம் செய்ய வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உன்னுடைய சகோதரன் அநீதி இழைத்தவனாக உள்ள நிலையிலும் அநீதி இழைக்கப்பட்ட நிலையிலும் அவனுக்கு நீ உதவி செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் உதவி செய்வது என்பது ஓகே. அநீதி இழைத்தவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி உதவி செய்ய முடியும்? அநீதி இழைத்தவனாகவும் அநீதி இழைக்கப்பட்ட நிலையிலும் உதவி செய்யணும். எந்த அடிப்படையில்? அவன் தவறு செய்து விடாமல் அவனை தடுப்பது என்பதும் ஒரு மூமினினுடைய கடமை. அப்ப தவறு செய்யாமல் தடுப்பதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பு எதற்கு தேவைப்படுகிறது என்றால் நாம் இரண்டு விஷயத்தை செய்கிறோம். நன்மையை ஏவுகிறோம், தீமையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த இரண்டு காரியங்களை இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம மேற்சொன்ன பிரச்சனைகள், மேற்சொன்ன அதிகாரம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் எது தேவையா இருக்கு? கல்வி சமூகத்தில் குறைவாக இருக்கு, வேலை வாய்ப்பு இந்த சமூகத்தில் அதிகமாக இல்லை. அப்ப கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. படிக்காமல் இருக்கக்கூடிய மக்களிடம் படிப்பை கொண்டு போய் சேர்க்கணும். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை அதிகாரம் தரக்கூடிய படிப்புகளை நோக்கி நகர்த்தணும். படித்துவிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பான ஒரு வேலைகளை கிடைப்பதற்குண்டான வேலைகளை செய்யணும். அந்த வேலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் சத்தியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் அழைப்பு பணிகளை செய்யணும். இன்றைக்கு நாம் தாவா செய்தோ செய்யாமலோ அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை புரிந்து வைக்கக்கூடிய அழைப்பு பணி அவர்களுக்கு நாம் செய்யணும். பத்திரிகையாளர்களிடம், அரசு அதிகாரிகளிடம், பேராசிரியர்களிடம் நாம் தௌஹீத் என்றால் என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்குது. இந்த விஷயத்தை நாம் தொடர்ச்சியாக செய்யணும், விடுமுறை இல்லாமல் செய்யணும். இந்த பிரச்சனைகள் முழுமையாக தீரும் வரை செய்யணும். இந்த சமூகத்திற்கான அச்சுறுத்தல்கள் நீங்கும் வரை செய்ய வேண்டும். இது இந்த உலகத்திற்காக. இதை செய்வதன் மூலமாக இறைவன் நமக்கு மறுமையிலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் வரும். காரணத்தை சொல்றோம். ஏன்பா இந்த வேலையெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க? வேலை எங்களுக்கு நிறைய இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, உடம்பு சரியில்லை, ஆயிரம் காரணங்களை சொல்கிறோம். சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. யாரும் பொய் சொல்லவில்லை, எல்லாம் உண்மையைத்தான் சொல்கிறீர்கள். ஆனால் இவ்வளவு சிக்கல்களும் இருக்கக்கூடிய நேரத்திலும் நீங்கள் உழைத்தால்தான் அதற்கு பெயர் தியாகம். எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 8 மணி நேரம் நாம் அமைதியாக இருந்து 3 மணி நேரம் தியாவா செய்தால் அதற்கு பேர் தியாகம் இல்லை. நெருக்கடிகளோடு, கஷ்டங்களோடு, வலியோடு, வேதனையோடு, நோயோடு, பயத்தோடு களத்தில் நீங்கள் இறங்கி உழைப்பதற்கு நீங்கள் முன் வந்தால் அதற்கு பெயர் தியாகம். உங்களில் யார் தியாகம் செய்பவர்கள் என்பதை சோதிப்பேன் என்று இறைவன் சொல்கின்றானே, இறைவன் நடத்தக்கூடிய சோதனையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? காரணங்கள் சொல்கிறோம், சால்ஜாப்பு சொல்கிறோம், எக்ஸ்கியூஸ் சொல்றோம், எல்லாம் உண்மையாகத்தான் சொல்கிறோம். ஆனால் இதை இந்த மார்க்கம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. பட்டினியோடும் பசியோடும் ஒரு கூட்டம் வேலை செய்தது, கைகள் கால்கள் வெட்டப்படக்கூடிய நேரத்திலும் ஒரு கூட்டம் களத்தில் நின்றது, உண்ணாமல் உறங்காமல் ஒரு கூட்டம் இந்த சமூகத்திற்காக வேலை பார்த்தது, யாரை குறித்தும் கவலைப்படாமல் அல்லாஹ்வுடைய வெற்றிக்காக ஒரு கூட்டம் களத்தில் நின்றது. நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? இல்லை. இருந்தால் காரணங்கள் வராது, வேலை தான் நடக்கும். காரணங்கள் வரவே வராது, வேலை நடக்கும், வேலை நடந்து கொண்டே இருக்கும். எப்போ நமக்கு ரெஸ்ட், எப்போ நம்ம ஃப்ரீ ஆவோம், எப்போ நமக்கு ரிலாக்சேஷன்? நம்மை கொன்று அல்லது நாம் மரணித்து நம்மை கொண்டு போய் அடக்கம் செய்ததற்கு பிறகுதான் நமக்கு ரெஸ்ட். ஜனாசாவாக மாற்றி கபரில் வைத்து அடக்கியதற்கு பிறகுதான் நமக்கு ரெஸ்ட். அல்லாஹ் நாடினால் அதுவரை ரெஸ்ட் கிடையாது. உழைக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. உழைப்பவர்களுக்கு கூடிய இறைவன் கொடுக்கிறான். எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்க்கிறாத அழகு நிறைந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு தியாகம் செய்யுங்கள். சமூகத்தினுடைய நிலையை உணர்ந்து பாருங்கள். உழைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உறங்கி போவது என்பது பாவத்தை செய்யக்கூடிய காரியம். எல்லாம் வல்ல இறைவன் உழைத்த நிலையிலேயே மரணிக்கக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிருவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.